வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமாக நீங்களாகவே இறை சக்தி என்று சொல்லப்பட்ட இயற்கை சக்தியை பிரபஞ்சம் முழுவதும் பரவி விஸ்தாபித்து கிடக்கும் அந்த சக்தியை பெற்று உங்கள் உடல் மனநலம் எப்படி நன்றாக இருப்பது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வருகிறீர்கள். ஆக இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக நீங்கள் இந்த செயலை செய்து வாழ்க்கையிலே பெற வேண்டிய நீங்கள் நினைத்து எதையெல்லாம் முழுமையாக அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைவதற்கான வழிமுறைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக நாம் ஏற்கனவே நாம் பார்த்தது எல்லாமே அது பிரபஞ்ச சக்தியிலே, அது இயேசுவாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, அது அல்ல குறையாத ஜீவ ஊற்றாக இருக்கிறது என்றால் ஒரு இடத்திலே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எப்பொழுதும் இறைவன் தன் பொக்கிஷத்தை திறந்து வைப்பதில் தவறாமல் இருக்கிறார் என்பதை போன்ற பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அந்த பொக்கிஷம் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எடுத்தால் என்ன, 99 எடுத்தால் கூட 100ஆகவே இருக்கும். ஆக எடுக்க எடுக்க குறையாத ஜீவ ஊற்றாக இருக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியை நீ பெறுவது எப்படி? அதை வைத்து நீ அதை பெற்று உடல் மனநலம் பெற்று நீ மட்டுமல்ல உங்களை சேர்ந்தவர்களை நன்றாக வாழ வைப்பது, துயரமற்ற வாழ்க்கை வாழ வைப்பது எப்படி என்பதை பார்க்க இருக்கிறோம். என்றாலே நீ முதலாவதாக நான் சொல்வதெல்லாமே அந்த இறை சக்தி நீ பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக மாற வேண்டும். என்ன சார் என்னமோ கடைக்கு போய் அள்ளிட்டு வரலாங்கிற மாதிரி சொன்னீங்க, அதுக்குள்ள என்னமோ தகுதிக்கிறீங்க. என்ன எம்ஏ மட்டும் இல்லை, எம்ஃபில்லே படிச்சிருக்கேன் சார், போதாதா சார்? அது நீ ஞானத்தை பெறுவதற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு பாடத்திலே நீ அறிவு ஞானத்தை பெறுவதற்காக எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் பண்ணியிருந்தால் கூட இறை சக்தியை நீ பெற வேண்டும் என்றாலே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்திருக்கிறோம். நீ தர்மத்தை செய்து செய்து புண்ணியத்தை சேர்த்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். என்ன சார் தர்மம்னா என்ன சார்? நீங்க டெபினிஷனே ஒரு மாதிரி சொல்றீங்க. தர்மம் என்றாலே என்ன? தர்மம் என்றாலே நீ எதை விரும்புகிறாயோ அதைத்தான் மற்றவர்களும் விரும்புவார்கள் என்ற நினைப்பு நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நீ சாப்பிட்டு நன்றாக பிரியாணி சாப்பிட்டு விட்டு உன் நண்பருக்கோ அல்லது வேலை செய்பவருக்கோ சாதாரண பழைய சோறை தருகிறேன், சாப்பாடு தான் சார் அவங்களுக்கு வேணும், கொடுத்தாச்சு சார் என்ற நிலை. உன்னை போலவே மற்றவர்கள் நிலை. அவர்களும் நீ விரும்புவதைத்தான் விரும்புகிறார்கள், விரும்புவார்கள் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு நீ எதை விரும்புகிறாயோ அதை மற்றவர்கள் செய்தால் அதுதான் தர்மம் என்று சொல்கிறோம். அவன் தர்மத்தை செய்ய 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 உன்னுடைய புண்ணிய நன்றாக வைத்து செயல்பட முடியும் என்பதை பார்க்கும்போது, ஆக இன்றைக்கு ஒருவர் வீட்டிலே அவர் சீனி சுகர் வியாபாரம் பண்ணுகிறார், மூட்டை மூட்டையாக இருக்கிறது. அவருக்கு சுகர் இருந்தால் வீட்டிலே ஒரு ஜிலேபி வைத்து எல்லாரும் சாப்பிடுகிறார்கள், அவர் கையிலே ஒன்று கொடுக்கவில்லை, அப்படி பார்க்கிறார். அதை இத்தனை மூட்டையை நான் ஏற்றுமதி செய்கிறேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிடவில்லை, எனக்கு இல்லையா என்று போல. அது சீனி சாப்பிட்டால்தான் ஒரு இன்பம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் அது வேறு. ஆக நீங்கள் நினைத்ததே உங்களை அனுபவிக்க வேண்டும் என்றாலே நீங்கள் அந்த புண்ணியம் செய்தால்தான் இட் இஸ் எ லிங்க் பிட்வீன் யுவர் ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ என்ஜாய்மெண்ட் என்று சொல்வது. கலர் டிவி இருக்கிறது, கலர் பிளைட்னஸ் இருந்தால் என்ன இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இப்படி பார்க்கும்போது ஆக நீ புண்ணியத்தை சேர்த்து சேர்த்து உன்னுடைய அக்கௌண்டில் கூட்டினால்தான் நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த வினை பயன் என்று நன்றாக ஞாபகத்துக் கொள்க. நான் இந்த வினையை கெட்ட வினையை செய்து நான்
கெட்ட மனிதராக வந்து கேடை அனுபவிக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. ஆனால் நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறினால், ஆக அந்த தவறினால் அந்த வினை பயன் என்று சொல்வது, நீ தெரிந்தோ ஒருவருக்கு கேடு செய்தாய், ஆக நீ நினைத்து இது கேடு என்று அவருக்கு செய்யப்பட வேண்டும் என்று செய்யவில்லை, இருந்தாலும் தெரியாமல் செய்துவிட்டாய், அதற்கும் பலன் உண்டு என்றால் அந்த பலனை இப்படி சேர்த்த புண்ணிய காரியத்திலிருந்து கொஞ்சம் ஈடு செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். காம்பன்சேஷன் என்று சொல்வது போல. ஆக சில கர்ம வினைகளுக்கு காம்பன்சேஷனே கிடையாது. அந்த ஈசனால் கூட அந்த வினை கர்மத்தை சுட்டு எரிக்க முடியாது, அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதற்குத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், அந்த மாதிரி நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற கர்மாக்களை நீ இறைவனை என்ன அவர் கேட்டால் எடுக்க முடியாது, அவரால் செய்ய முடியாததை செய்யுங்கள் என்று கேட்கக்கூடாது, கேட்க முடியாது என்று நிலையிலே வைக்கும்போது, இறைவா அந்த துயரத்தை அந்த செயல் அந்த கர்ம வினையை அனுபவித்து அதை தீர்த்து விடுவதற்கு வேண்டிய மனோ திடமும் உடல் வலிமையும் எனக்கு கொடுத்து விடு. நல்லா இருக்கு, வரட்டும், வந்தது வரட்டும், பார்த்துக்கிறேன் என்ற மனோ திடமும் உடலிலே உரமும் இருந்தால் அந்த வினையை தீர்த்து விடலாம். அது முழுமை. ஆக நாம் சாதாரண சொல்ல வினையை தீர்த்து கொண்டே இருக்கும்போது சில நேரங்களிலே ஒரு சில விபத்துகள் அல்லது வேண்டாத வினைகள் வினை பயன் வந்தால் கூட அது வராமல் வந்தால் அதை எடுத்தெறிவதற்கு இந்த புண்ணியம் செல்லப்படுகின்றார். அந்த எந்த நேரத்தில் அந்த புண்ணியத்தினுடைய பலன் உனக்கு தேவைப்படும்? யூ டோன்ட் நோ அது எனக்கு தெரியாது. போய்கொண்டே இருக்கிறேன், ஒருத்தன் வந்து பைக்ல வந்து இடிக்கிறான், காலில் இடிக்கிற வந்து அதை இடித்து விட்டான். ஆக உடனடியாக அந்த இடத்திலே நீ ஒரு மருத்துவம் செய்யப்பட்டால் உடனடியாக பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் என்றால், அந்த கர்ம வினை நீ செய்த தர்மம் வந்து உன்னை காத்து ஒருவர் ஓடி வருவார், பக்கத்திலே ஒரு டாக்டர் இருப்பார், அவர் கையிலே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும், பார்க்கும். இதை நான் பார்த்திருக்கிறேன், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பொழுது ஒரு காலத்திலே காலையிலே ஏதோ ஒரு ஆவாரம் ஏதோ ஒரு பூக்களுடைய ஒரு ஜூஸ் சாப்பிட்டு விட்டு செல்லலாம், ஆவாரம் பட்டை ஜூஸ் என்று சொல்லும்போது நானும் என்னுடைய துணைவியாரும் 4:30-5 மணிக்கு காலையில் எழுந்திருத்து சாப்பிட்டு விட்டு போகும்போது ஒரு ஆசை, கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே, நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்குமே என்ற எண்ணத்திலே சாப்பிட்டு விட்டு அப்படியே நிறைய குடித்த உடனே அந்த துவர்ப்பு என்று சொல்லப்பட்டது எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆக வாந்தி வருவது போல் இருக்கிறது என்றால் வரவும் இல்லை. வீட்டிலே பேசிக்கொண்டே இதை என்ன செய்யலாம் வைக்கலாம் என்று பேசிக்கொண்டு போகும்போது நான் அமைதியாகி கொண்டே வந்தேன் என்றால் வாயை திறந்தால் வெளியே வந்து விடும் போல் இருந்தது. ஆக அந்த நேரத்தில் 4:30-5 மணிக்கு ஒரு தெருவிலே அது ஒரு ஓரத்தில் போன நான் தாங்க முடியவில்லை, வாந்தி எடுத்து விட்டேன். வாந்தி எடுத்து விட்டு பார்க்கும்போது சில நிமிடங்கள் கூட இருக்காது, ஒரு பெண்மணி கையிலே தண்ணீரோட வந்து ஐயா நீங்கள் வாயை கொப்பளித்து முகத்தை கழுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லும்போது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. காலையிலே 5 மணிக்கு யாருமே நடமாட்டம் இல்லாத நேரத்திலே நாங்கள் இருவரும் மட்டும் நடந்து செல்லும் அந்த நேரத்திலே எனக்கு வந்து வாந்தி எடுப்பேன், அதை கழுவுவதற்காக இவருக்கு தண்ணீர் கொடுத்து முகத்தை துடைப்பதற்கு எல்லாம் தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு பெண்மணி இருந்தால் என்றால் அது எங்கிருந்து வந்தார்? அந்த மணிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்று பார்க்கும்போது அதுதான் நான் சொல்வதெல்லாம் நீ செய்த வினை பயன். நீ செய்த காரியத்தை வைத்து பார்க்கும்போது நீ கண்டிப்பாக காக்கப்பட வேண்டிய நேரத்திலே காக்கப்படுவாய் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். என் இல்லத்திலே கூட இப்பொழுது ஒரு 20 நாட்கள் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். எங்கள் வீட்டிலே 80 நான் பிறக்கு முன்னே 80 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பூர்வீக சொத்தாகியதில் அந்த இடத்துல ஆலங்கால் பலகை என்று 2 பலகை செவத்தில் வைப்பார்கள். இடையே ஒரு பெரிய பலகை இருக்கும், அந்த பலகையிலே ஜாமான்கள் எல்லாம் நிறைய வைப்பார்கள். இது பரம்பரையாக எங்கள் வீட்டில் இருந்து கொண்டிருந்த இடத்துல நாங்கள் படுத்திருக்கும் எங்களுடைய படுக்கை அறையிலே எங்களுக்கு மேலாக நேர் மேலாக அந்த கட்டையின் மேலே கனத்த பொருள்கள் டிவிடி பிளேயர் என்னென்னமோ வைத்திருக்கிறோம். நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் இருந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்தாலும் சரி அல்லது தூங்கி கொண்டிருந்தாலும் சரி அந்த பலகை அது பொருள்களோடு விழுந்திருந்தால் நாங்கள் இருவருமே அப்படி சமாதி ஆகியிருப்போம். ஆனால் அது எப்பொழுது விழுந்தது கூட தெரியாது. 3 மணிக்கு நார்மல் இருந்தால் ஒரு 7 மணிக்கு பார்த்தால் நான் கதவை திறந்து போய் பார்க்கிறேன், அப்படி அந்த ஹெவி வெயிட் என்று சொல்லப்பட்ட பலகை விழுந்து அது மேல் டிவிடி பிளேயர் விழுந்து எல்லாம் விழுந்து கிடக்கிறது என்றாலே ஆச்சரியம். ஆக நாங்கள் இருக்கும்போது உள்ளே நானோ அல்லது துணைவியாரோ அல்லது இருவருமோ இருக்கும்போது அந்த பலகை விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆக அந்த காக்கும் சக்தி எங்கிருந்து வந்தது?
இதுதான் நாம் செய்த தர்ம காரியம் அல்லது புண்ணியங்களை சேர்க்க சேர்க்க உனக்குடைய கர்ம வினைகளுக்கு உனக்கு எப்பொழுது என்ன தரப்பட வேண்டுமோ அது தரப்படும் என்ற நம்பிக்கை கொண்ட மனிதராக இருங்கள். ஃபெய்த் இஸ் தி மெயின் கிரைட்டீரியா இருக்குள்ளோம். விசுவாசமாக இருங்கள். நம்பிக்கை என்பது விசுவாசம் என்று சொல்லுகிறார்கள். வருதில்லை என்ன விசுவாசம் என்றால் என்ன? நண்பரே நீ உளுந்து விடு, குதித்து விடு. நான் குதித்து விடுவோம், ஏன் குதிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. அந்த அளவு சொல்லும் சொல்லுக்கு கட்டுப்பட்டு விசுவாசமாக இருத்தல் என்பதுதான் அந்த நிலையில் சொல்லு. அவன் இப்படி பார்க்கும்போது எந்த நேரத்தில் உனக்கு காக்கப்பட வேண்டும் என்ற சக்தி தேவை என்பது தெரியாது என்றால் இப்பொழுது இந்த வினாடியிலிருந்தே புண்ணியத்தை சேருங்கள் என்று சொல்லுகிறோம். ஆக நீ இப்படித்தான் நம்பிக்கை என்பதுதான் மெயினாக முக்கியமாக நாம் கொள்ள வேண்டியது. நீ எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, தெய்வ சக்தி என்று சொன்னால் இயற்கை சக்தி. ஒரு நண்பர் சொன்னார், தெய்வ சக்தியைத்தான் நாம் உணர முடியும் ஒழிய தெய்வத்தை யார் பார்த்திருக்கிறார்? முருகன் என்ன அப்படி வந்தாரா? அல்லது கிருஷ்ண பரமாத்மா குலவை வச்சுட்டு வந்தாரா? அதை அவர் அந்த குழல் ஓசையோடு மக்கள் அந்த மனிதர்கள் மட்டுமற்ற மிருகங்களின் கவர்ந்து இழுத்து ஒரு நன்மை செய்தார் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அப்படித்தான் ஒவ்வொரு தெய்வ சக்தியும் நீ உணர வேண்டும் என்பதுதான். அதற்கு ஒவ்வொரு அவதாரங்கள் போல கையிலே ஒரு ஆயுதங்கள் போல ஒன்றை கொடுத்திருக்கார். சரஸ்வதி என்றால் புத்தகம், அறிவு, ஞானத்தை பெற வேண்டுமா? என்னை வணங்குங்கள், என்னை பிரார்த்தியுங்கள். பிரார்த்தித்தால் என்ன? அந்த தெய்வம் என்பது அந்த சரஸ்வதி என்று கொண்ட தெய்வம் கல்விக்கு அதிபதியாக இருந்து உனக்கு ஞானத்தை தரும் என்று நமக்கு உள் மனதிலே சிறுவராக இருக்கும் போதே பதியப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு இயேசு அவர்களுடைய மதத்திலே உள்ள கிறிஸ்தர் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்பவர்கிட்ட போய் சரஸ்வதியை போய் பார்த்து ப்ரே பண்ணு என்றால் அவர்களுக்கு அந்த எண்ணமே வராது. ஆக அது நெகட்டிவ் தாட்ஸ் அல்ல. சரஸ்வதி என்பது தெய்வம் தான், அது சக்தி உள்ளதுதான் என்றால் கூட அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த நம்பிக்கை என்பது அடித்தளத்தில் இல்லை என்றாலே நீ பெறுவது முடியாது. நன்றாக யோசித்து பாருங்கள், அவர் எப்படி பெறுவார்? ஆக நீ வாழ்க்கையிலே சிறுவனாக இருக்கும்போதே சரஸ்வதியை பார்த்து ப்ரே பண்ணி எனக்கு அறிவு செல்வத்தை ஞானத்தை கொடுத்து விடு அம்மா என்று கேட்கிறோம் என்றாலே உன் மனதிலே உள் மனதிலே ஆள் மனதிலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எவ்வளவு தொலைக்கு வேரூன்றி உள்ளே நிற்கிறதோ அந்த அளவு உன்னால் பலன் பெற முடியும். ஆக நான் தெய்வத்திடம் கேட்டு விட்டேன், தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்து விட்டேன். தெய்வம் எனக்கு எந்த நேரத்தில் எந்த அளவு எப்படி யார் மூலமாக தர வேண்டுமோ தருவார். இதுவரை தந்தார், இப்போதும் தந்து கொண்டிருக்கிறார், இனியும் தருவார் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும். ஆக எதன் மீது நம்பிக்கை என்றால் இதை நாம் மூட நம்பிக்கை என்று சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கையின் பேரினால் என் அறிவு ஞானத்தை பெற்ற ஆசிரியர் இருக்கிறார், அவர் அத்தனையும் சொல்லி தருகிறார் என்றால் அந்த நம்பிக்கை. ஆக இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவர் என்ன சொல்லி தருவார் என்று நினைத்தால் ஒன்றும் இல்லை, நீயும் பெற முடியாது அவரிடமிருந்து. அவர் ஞானத்தை பெற வேண்டும் என்றாலே அவர் அறிவு நீ ஞாபகம் உள்ளவராக இருக்கிறார், அத்தனையும் நான் பெற முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும். இதுதான் சொல்லுவதெல்லாமே குரு சாஸ்திர விஸ்வாஸ் என்று சொல்வார்கள். முதல்ல நீ சொல்லிக் கொடுக்கும் குருவின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருக்க வேண்டும். அவரும் ஞானம் பெற்ற மனிதராக இருக்கிறார், அவர் சொல்லும் அத்தனையும் வேத வாக்கு போல எடுத்து செயல்பட வேண்டிய தன்மை கொண்டது என்ற எண்ணம் உன் குருவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாய். அதற்கு அடுத்தபடியாக அவர் சொல்லும் சாஸ்திரம் உண்மையானது, அதன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் இலக்கணம் இலக்கியம் அல்லது ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போல சொல்வதெல்லாமே உண்மை சாஸ்திரங்கள். அவையெல்லாம் நீ படித்து பயன்பெற்று மக்களுக்கு சேவை செய்வதற்காக உதவும் அந்த சப்ஜெக்ட் என்று சொல்லப்பட்ட பொருள்களை எல்லாம் நீ அதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்க. அதுதான் குருவின் மீது நம்பிக்கை வேண்டும். குரு சொல்லித்தரும் அந்த பாடத்தின் மீது நம்பிக்கை வேண்டும் என்று சொல்வார்கள். நம்பிக்கை என்பது அடிப்படை. இன்றைக்கு தான் நம்மளுக்கு ஏதோ சொன்ன போல பகுத்தறிவாளர் என்று சொல்லிக்கொண்டு எதையும் நம்பாதே, எதையுமே யார் யார் என்று சொன்னாலும் நீ உன் மனதிலே என்ன படுகிறதோ அதை செய். என் மனசுல என்ன படும், அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சு தான் போறோம். நான் ஒவ்வொரு முறையும் சில நேரங்களில் ஐ டீவியேட் ஃப்ரம் தி அதர் பீப்புள். என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் நீ என்ன செய்ய போகிறாய். நான் டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது என்ன சம்பந்தமான என்ன பொருள் உனக்கு வருகிறது என்று பார், அதை வைத்து என்ன பயன் பெற முடியும் என்று நீ பார். ஆக அவர் யாரிடமிருந்து வருகிறது என்று பார்க்காது. உனக்கு கீழாக உள்ள ஒரு தொழிலாளி சொல்லுகிறான் என்றால் ஒரு கருத்தை அவன் சொல்லி நான் கேட்பதா என்று ஈகோ மட்டுமல்ல நீ எடுத்தெறிந்து விடாது. சொல்லப்பட்ட விஷயம் மிக அருமையான கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியதாக இருந்தால் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு அவனுக்கு அதை பெற்றது மட்டுமல்லாமல் அவனுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க.
நண்பரே, நீ சொன்னது மிக அருமையான கருத்து. அதை செயல்முறைப்படுத்தி எல்லோருக்கும் பயன்படும்படி நான் செய்கிறேன். நீ இவ்வளவு அருமையாக சொன்னதுக்கு உனக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவன் ஒரு சந்தோஷம் அடைவான். ஆக ஒருவன் சொன்னதை அவன் சொல்லிவிட்டானா நான் கேட்பதற்கு என்று நினைக்க வேண்டாம். எந்த இடத்திலிருந்து வந்தாலும் அது என்ன வருகிறது என்று பாருங்கள் என்று சொல்லும்போது அதே போலதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய். அவன் சொல்லிட்டா கேட்டு, அவன் நல்லாவே சொல்லுவா கேட்டு என்று நினைக்காமல் அது எதற்காக சொல்லப்பட்டது, செய்தால் என்ன வரும் என்று பகுத்தறிவோடு சிந்தித்து செயல்படு என்று சொன்னார். ஒவ்வொரு மனதிலுமே ஒரு கட்டளையோ ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அந்த ஆலோசனையை அவன் எப்படி எடுத்துக்கொள்வான்? அவன் சட்டியில என்ன உள்ளதோ அதை வைத்து தான் எடுத்துக்கொள்வான். அவன் எவ்வளவு அறிவு ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறானோ அதை வைத்து தான் எடுத்துக்கொள்வான். ஆனால் எல்லாரும் நீங்கள் டாக்டரேட் பிஹெச்டி வாங்கினவராக இருக்கும்போது ஒன்று சொல்லப்படுவதை நீங்கள் எடுக்கும் விதம் வேறவாக இருக்கும். ஒருவர் பிஎஸ்சி படித்தவர் எடுக்கும் விதம் வேறாக இருக்கும். அதே போல வெறும் படிப்பில்லாதவர் ஒருவர் எடுத்துக்கொள்ளும் விதம் வேறாக இருக்கும் என்றாலே அவன் எந்த அளவு அறிவு ஞானத்தை பெற்றவனாக அனுபவத்தை பெற்றவனாக இருக்கிறானோ அதை வைத்துக் கொண்டுதான் அவன் அதை எடுத்துக்கொள்ளுவான ஒழிய நீ சொல்வதெல்லாம் சரி என்று பகுத்தறிவோடு ஆராய்வது என்றால் ஒவ்வொருவருடையும் பகுத்தறிந்து ஆராயும் தன்மை நபருக்கு நபர் வேறுபடுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்றாலே எல்லோரும் ஒரே மாதிரி பகுத்தறிவோடு அளவோடு ஆராய்ந்து அதே கருத்தை கொள்வார்கள் என்று எண்ண முடியாது என்பதை முழுமையாக நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆக ஒருவர் அதை வைத்து இந்த முடிவு எடுக்கிறார் என்றால் அவர் எடுக்க முடிவு, அதற்கு நான் எடுக்க முடிவு வேறாக இருக்கலாம், எக்ஸ் எடுக்கும் முடிவு வேறாக இருக்கலாம் என்றாமே அவர் பெற்றதுதான் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். நீ எவ்வளவு அறிந்திருக்கிறாயோ அதை வைத்துத்தான் ஞானம். சின்ன குழந்தையாக இருக்கிறது, அதுக்கு என்ன வேணும்? 3 நாள் சைக்கிள் இருந்தால் திருப்தி ஆயிடும். 3 சக்கர சைக்கிள் ஒன்று இருந்தால் ஓட்டிட்டு போயிட்டு ஜாலியாக தெருவில் போய் காமிக்கும், எம்மா நான் வச்சிருக்கேன்னு. அதே குழந்தை பெரிய ஒரு 16 வயசான பிறகு 2 நாள் சைக்கிள் இருந்தால் தான் அதுக்கு நல்லா இருக்கு. அது போய் 3 நாள் சைக்கிள் கொடுத்தா என்ன தெரியும்? ஐயோ அது சின்ன பிள்ளைய ஓட்டுறது, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். ஆக நீ பெரியவர் ஆக ஆக உன் அறிவு வளருது, ஞானம் வளர்கிறது, உன் தேவைகளும் மாறுகிறது, உன் இச்சை ஆசை மாறுகிறது என்றாலே அதுதான் சொல்லுகிறோம். அதுதான் அறிவும் வளரணும், ஆளும் வளரணும், அதுதான்டா அறிவு என்று ஒரு அருமையான பாட்டு. அறிவு வளர வேண்டும் என்றால் அறிவு ஆள் வளர வளர அறிவு அவருடைய அனுபவ அறிவு அல்லது படிப்பு அறிவு வளர்ந்து கொண்டே வர வேண்டும். இதற்குத்தான் ஏற்கனவே கதை சொல்லியிருக்கிறேன். ஒரு நண்பர் நடு ரோட்டிலே இருந்து கொண்டு ஒரு சிறு குழந்தை, ஒரு 5-4 வயசு குழந்தை தள்ளாடி கொண்டிருக்கிறது. டிராபிக் கார்கள் எல்லாம் அங்கு இங்கு போகிறது என்றாலே அரியா குழந்தைடா போய் பாடுறா வண்டியில் வந்துட போகுது என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது சிறுவர், அதனுடைய அறிவு ஞானம் கம்மி குறைவு. அதற்கு இந்த கார் அடித்தால் இறந்து விடுவோம், மரணம் அடைந்து விடுவோம், அல்லது காயம் பட்டு விடும் என்று தெரியாது. அரியா குழந்தை என்று சொல்லுகிறோம். அதே சமயத்தில் 22 வயசு ஒரு தடியன் அங்கே நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தானா, இதெல்லாம் கிறுக்கு பய மாதிரி இருக்காங்க, என்ன கிறுக்கனான்னு கேட்பாங்க. ஆக அவன் அந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி ஞானத்தை பெற்றவனாக வந்திருந்தால் அங்கு போய் நிற்க மாட்டான். அந்த இடைஞ்சல் தரும் இடத்திலே போய் நிற்க மாட்டான் என்று உறுதியாக தெரிகிறது என்றாலே அறிவு வளர வளர ஆள் வளர வளர அறிவு வளரணும். ஆக நீ பெற்ற வேண்டும் என்று சொல்லும் போதே ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னாலே அறிவு ஞானத்தை எப்படி ஏற்கனவே இருக்கு நம்மகிட்ட. நான் படித்தது அறிந்தது எல்லாத்தையும் வைத்துத்தான் நான் உருவாகி இருக்கிறேன். இந்த நிலையில் நான் பேசுகிறேன் என்றாலே எத்தனை புத்தகங்களை எத்தனை பாடங்களை படித்திருக்கிறேன் என்று பாருங்கள். அதே போல இன்னொரு நண்பர் இதை விட அருமையாக பேசுகிறார் என்றால் அவர் இன்னும் அதிகமாக படித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆக இப்படி நீ உணர்ந்தது தெரிந்ததை வைத்து நீ சொல்ல வேண்டும் என்றாலே உள்ள எவ்வளவு இருக்குன்னு அர்த்தம். இதான் முக்கியமா பாருங்கள். ஆக நம்பிக்கை என்பது இட் இஸ் எ பேஸ் ஃபார் பில்டிங் அப் எனிதிங் என்று சொல்வது நீ கட்டடம் கட்டுவதற்கு நம்பிக்கை. ஆக இந்த இடத்தில் எப்படி இருக்கிறது? ஆக இடம் நன்றாக வானம் தோண்டியது போதும் ஐயா, நல்லது நன்றாக ஒரு வலுவோடு இருக்கிறது என்ற நிலையை வைத்துக் கொண்டு நீ கட்ட ஆரம்பிக்கிறாய் என்ற அந்த நம்பிக்கை இந்த இடத்திலே அங்கு உள்ள ஒரு புதை பொருள் இருந்தால் உள்ளே போய்விடும். ஆக நீ நம்புகிறாய், முழுமையாக நம்பி செயல்படுகிறாய் என்றால் அந்த நம்ப முன் பல தடவை சிந்தனை செய்து இது சரியானதானா என்று நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை அடைவதற்கு முன்னாலே, நம்பிக்கையை பெறுவதற்கு முன்னாலே நீ சொல்லப்பட்டது வைத்து நீ படித்த தெரிந்த ஞானத்தை வைத்து அனலைஸ் செய்து சொல்லப்பட்டதை பாருங்கள். அதை நான் சொல்லுகிறேன் கேள்வி. அந்த ஞானத்தை பெறும் போதே நீ விபரீத ஞானம் என்று கேள்வியாக சொன்னேன். ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் அந்த ஆசிரியர் கதை கடை அன்று இதே போல ஒரு நாள் சொன்னார். ஒரு நண்பர்
திருக்குறளிலே இத்தனை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் இவ்வளவு சைக்காலஜி போல மனோதத்துவத்தின்படி மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்லியிருந்தாலே, உனக்கு திருக்குறள் சொல்லப்பட்டதை வைத்து உன் கருத்து என்ன என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், அந்த காலத்திலே மக்கள் மோசமான நிலைமையில் கேடுகிட்டவங்களா இருந்திருக்காங்கன்னு தெரியுது சார். ஆக அவர் சொன்னது எல்லா கருத்தையும் வைத்து நீ எப்படி முன்னேற்ற பாதையில் சென்று வாழ்க்கையிலே நீ மட்டுமல்ல மற்றவர்களுக்கு உன்னால் என்ன பயன் தர முடியும் என்ற எண்ணத்தோடு செயல்படு என்று சொன்னால், அதை அவர் என்ன சொல்கிறார், அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம் தமிழ் மக்கள், அதுவும் நம் தமிழ் மக்கள் நல்ல குணவான்களாக இல்லாமல் கேடுகிட்ட மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக சொல்லப்பட்டதுதான் சார் அந்த கருத்து. இது அவன் பெற்ற ஞானம். ஆக இப்படி இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்து மக்கள் இப்படி இருந்தார்கள் என்பது தெரிகிறது என்றால் அவன் அந்த ஞானத்தை பெற்றது. இதுதான் நான் சொல்லும் விபரீத ஞானம். அறிவு அடைந்திருக்கிறான், அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வைத்து என்ன பெறலாம் என்பதெல்லாம் தெரிந்திருக்கிறான். அருமையான ஞானம். ஆனால் அவனுடைய ஞானம் என்ன நடக்கிறது, விபரீதமாக முடிவெடுக்கிறது. என்ன முடிவு? நான் இதே போல பார்க்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் மக்கள் கேடுவிட்ட குணங்களை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுதானையா இப்படி எல்லாம் இருக்காதே 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 என்று அடித்து திருவள்ளுவர் சொல்வதற்கு காரணம், இப்படி இருக்காதே இப்படி இரு என்று சொல்லுகிறார். இப்படி இருந்தால் என்ன நன்மை என்று சொல்லுகிறார், இப்படி இல்லாவிட்டால் என்ன கேடு என்று சொல்லுகிறார் என்றால் அதை சொல்வதை ஆழத்தில் சென்று மலர்க்கு சொல்லுகிறார் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நாம் சொல்லும் நம்பிக்கை என்று சொல்லப்பட்டதை வைத்து நீ பெறுவதற்கு அடிப்படையாக. அதே போலதான் நான் சொல்லுவோம், இன்னொன்று கூட சொல்லுவோம், நாங்கள் பிரார்த்தனை செய்து நீ சரணாகதி தத்துவம் என்று சொல்லுகிறோம். சரணடைதல், அது என்ன சரணடைதல்? ஜெர்மன் இங்கிலாந்து அமெரிக்காவுடன் வந்து 2வது உலக மகாயுத்தத்திலே ஐயா நான் தோற்று விட்டேன், முழுமையாக நான் என்ன நீங்கள் சொல்வதற்கு கட்டுப்படுகிறேன் என்று சரண்டர் அல்ல. இந்த சரண்டரிலே நீ உன் அறிவினால் உன் அனுபவத்தினால் நான் செய்ய வேண்டியது அத்துணை செய்து விட்டேன் ஐயா, என்னால் முடியவில்லை, உன் உதவி தேவை. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீ செய்ய வேண்டிய அத்துணையும் நீ செய்து விட்டாய், மனதளவில் உடல் அளவில் செய்து விட்டாய், என்னால் அடைய முடியவில்லை, உன்னுடைய சக்தி சக்தி எனக்கு தேவை என்பதை நீ உணர்ந்து இறைவன் சரணடைகிறார் என்றால் இந்த இடத்திலே உன்னுடைய சக்தி அது கொஞ்சம் போல இருந்தாலும் உன்னுடைய சக்தியோடு இறை சக்தியில் சேர்ந்து பல மடங்கு பெருகி அதை பெறுவதற்கு வாய்ப்படைகிறது என்பதால் அந்த சரணாகதி தத்துவம் என்று சொல்லுகிறோம். சரண்டர் கேரியா சரணாகதி தத்துவம் என்பது அத்தனை முக்கியம். தெய்வத்திடம் ஐயா நான் செய்ய வேண்டியது அத்துணை செய்து விட்டேன், என்னால் தாங்க முடியவில்லை, உன் துணையோடு தான் செய்ய முடியும், நீதான் என்னை காக்க வேண்டும் என்று சரணடைகிறாய் என்றால் உன் சக்தியோடு தெய்வ சக்தியும் சேர்ந்து செயல்புரிந்து அதை பெறுவதற்கான வாய்ப்பு வருகிறது. ஆக அந்த சரண்டர் என்று சொல்லும் போதே உனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த சரண்டர் வரும். ஆக நம்பிக்கை என்பது அதற்கும் அடிப்படை. நீ உன் உடம்பிலே உன் வாழ்க்கையிலே ஒரு சிறிய உபாதை வந்திருக்கிறது, அந்த தெரு கோடியில் உள்ள ராமசாமியிடம் போய் கேட்கிறாய் என்றால் அந்த ராமசாமி நல்லவர், அறிந்தவர், உணர்ந்தவர், நல்லது சொல்லுவார் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் அவளை போய் கேட்கிறாய். அவனே கேடுகிட்டவன் அவன்கிட்ட போய் கேட்கணுமா என்று சொன்னால் அவனுக்கு வேறு பக்கமாக போகிறது. ஆக நீ எந்த செயல் செய்வதற்கும் அந்த செயல் செய்வதற்கு உள்ள பொருள் மீதோ அல்லது ஆள் மீது நீ முழு நம்பிக்கை கிட்டவராக மாறினால்தான். ஒவ்வொரு முறையும் நான் சொல்வது நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லும்போது அந்த நம்பிக்கையை வைத்து தான் going to build up everything. கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்றால் அஸ்திவாரம் நன்றாக இருக்கும். அதே போல நீ நம்பிக்கை கொண்ட மனிதராக எந்த நேரத்தில் அதை நான் சொல்லுவோம். இறை நம்பிக்கை என்றாலே இறைவனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள் என்று சொல்லும் போதே இறைவன் எப்பொழுது தருவான், உனக்கு எந்த நேரத்தில் எந்த அளவு எப்படி யார் மூலமாக தர வேண்டுமோ தந்தான், தருகிறான், இனியும் தருவான் என்ற நம்பிக்கையோடு இறை சக்தி அது எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, இயற்கை சக்தியாக இருந்தாலும் சரி, பிரபஞ்ச சக்தியாக இருந்தாலும் சரி, அதன் மீது நம்பிக்கை உள்ளது. நீ எப்படி இருக்க போகிறாய், உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, அது உன் எண்ணத்தை வைத்து. நீ எப்படி எண்ணத்தை கொண்ட மனிதனாக இருக்கிறாய் அதை வைத்துத்தான் உன் வாழ்க்கை என்று சொல்கிறோம். எண்ணத்தை வைத்து உன் உணர்வு வைத்து செயல்பாடுகளை வைத்து நீ எதிர்வினையை பெறுகிறாய் என்றாலே ஆரம்பமே நீதான், நீ செய்ததைத்தான் நீ பெறப்போகிறாய். ஆக இப்படி பார்க்கும்போது நாம் மனதளவில் முழுமையாக நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது அந்த எண்ணங்கள் செயல்களை உண்டாக்கி நீ அத்தனையும் வாழ்க்கையிலே பெரும் அளவிற்கு நீ உயர்ந்த நிலையிலே எப்பொழுது வைக்கப்படுவாய் என்பது உண்மை. ஆக நாம் துயரமற்ற வாழ்க்கை வாழ வேண்டுமா, ஒன்று மீது நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்படுங்கள். அத்தனை பெற்ற மனிதராக நீங்க மட்டுமல்ல உங்களை சேர்ந்தவர்களையும் வாழ வைத்து வழிகாட்ட முடியும் என்று நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நன்றி.